கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யாத்திராகமம் 14:14. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு இன்னொரு நாமம் உண்டு. அதை பக்தன் அழகாய் சொல்லுகின்றார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று. ஆம், நம் அவரை சார்ந்திருப்போமானால் நிச்சயம் நமக்காக யுத்தம் பண்ண அவர் கடந்து வந்து விடுவார். ஒருவேளை அவரை சாராதிருப்போமானால் நிச்சயமாய் யுத்த காலத்திலே நாம் நின்றிருப்போம். நம்மோடு கூட தேவன் இருக்க போவதில்லை. எந்த இடத்திலும் ஜெயமும் நமக்கு வரப்போவதில்லை. எந்த மனிதன் தேவனை சார்ந்திருக்கிறானோ அந்த மனிதன் தேவனிடத்திலே தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து விடுவான். தேவன் யுத்தம் செய்வார், அவன் சும்மா இருப்பான். நாமும் அப்படி இருக்கத்தக்கதாக தேவ பாதத்திலே நம்மை தாழ்த்தி தரைமட்டம் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பேசும், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும், நாங்கள் சும்மா இருக்கிறோம் தேவ சமூகத்தில் என்று சொல்லுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.